ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம் பாதம் 1, 2 இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரிஷபராசிக்குண்டான பலன்கள் பொருந்தும். இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ரிஷபராசிக்குரியது. மார்ச் 29ஆம் தேதி வரை சனி ராசிக்கு 10ல் இருந்து விரயம் மற்றும் சுகம் மற்றும் களத்திர வீட்டை பார்வை செய்கிறார். அதன் காரணமாக கொஞ்சம் தொழில் முடக்கங்களும் ஆரோக்கிய குறைவுகளும் இருந்திருக்கும். மார்ச் 29ற்கு பிறகு ராசிக்கு 11ல் குருவின் வீட்டில் சனி பெயர்ச்சி ஆகிறது. ஆகக்கூடிய சனி பெயர்ச்சியானது ராசி மற்றும் புத்திர வீடு மற்றும் அட்டம வீட்டை பார்வை செய்கிறார். சற்று கூடுதல் விரயத்தை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம், பிரயாணம் இவற்றில் எச்சரிக்கை தேவை. பொதுவாக ராசிக்கு 11ல் சனி இருப்பது நல்லது எனினும் பார்வை செய்யும் இடங்கள் சற்று தீங்கு அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். குரு ராசிக்கு 2ஆம் வீட்டில் மே 14ஆம் தேதி வராரு. அது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. நல்ல வருமானங்களும் மங்களகரமான நிகழ்வுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த சனி தரக்கூடிய தீய பலனுடைய அளவு, அதாவது சனி பார்க்கும் இடங்கள் மட்டும் சற்றே தீய பலன்களை தரும். அந்த தீய பலன்களை இந்த குரு குறைச்சிடுவார். ராகு கேது பெயர்ச்சியானது மே 18ல் வருது. 10ல் இருக்கும் ராகு 4ல் இருக்கும் கேதுங்கிற அமைப்பில் தொழில் நிலையில் சற்று குழப்பம் இருக்கும். புதிய தொழில்கள் துவங்காமல் இருப்பது நல்லது. முதலில் துன்பங்களை ஏற்படுத்தி பிறகு ஒரு சுமூகமான நிலையை கொண்டு வரும். இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் இருந்து மே 18க்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றமான அமைப்புகள் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. சுய ஜாதகங்கள் நல்ல நிலையில் இப்பொழுது தசாபுக்தியில் நடத்திட்டு இருந்ததுன்னா இதை விட இன்னும் சிறந்த மேன்மையான பலன்களை அடைவீர்கள் என்று பலனாகிறது. வாழ்த்துக்கள்.